ஹாய் ஆல், வெல்கம் டு ஐஷு ஃபுட் அண்ட் ஃபுட் பிரின்ஸ் யூடியூப் சேனல். நான் வந்து இப்போது லண்டனில் ஸ்லவ் அப்படின்ற ஏரியாவில் தான் இருக்கேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபுட்டு அண்ட் யூகே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பற்றி அண்ட் ட்ராவல் விலாக்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஷாப்பிங் விலாக்ஸ் எக்ஸெட்ரா நிறைய வந்துட்டுருக்கு. அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூகேயில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அண்ட் அங்கே இருக்கிற ப்ரைஸஸ் எவ்வளோ. ஸோ யூகேக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. லைக் ஒருத்தையும் நான் வந்து இந்தியன் ப்ரைஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே மோஸ்ட்டாக எல்லாருமே கவர்மெண்ட் வெஹிக்கல் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. யாருமே வந்து தனியாக பைக்கு ஸ்கூட்டி அப்படிலாம் வச்சு நான் பார்க்கவே இல்லைங்க வந்து. ஸோ இது வந்து நம்ம ஊரில் முன்னாடிலாம் இருக்கும்ல டபுள் டக்கர் பஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. இது வந்து எங்கே ஏறினாலும் இறங்கினாலுமே வந்து நம்ம மினிமம் சார்ஜாக பார்த்திங்கன்னா 1.75 பவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ 1.75 அப்படின்னும் போது நம்ம ஊர் ரேட் வந்து 175 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ எங்கள் வீட்டில் இருந்து கடைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் வந்து வாக் பண்ணி தான் போவோம். ஸோ சரின்னு நடந்து போகும்போது உங்களுக்கு எல்லாமே காட்டலாம் அப்படின்னு தான் நான் இந்த விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் மார்னிங் 4:30க்கே வந்து சன்ரைஸ் ஆகிடும் அண்ட் ஈவினிங் வந்து 9:30க்கு தான் சன்செட்டே ஆகும். ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற வழியில் நான் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி பார்த்தேன். பட் அங்கே வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது தான் ஆல்டி அப்படின்ற ஷாப்பு. பட் நாங்கள் அதுக்கு போகலை, அதுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸாட்டிக் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து நம்ம இந்தியன் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த காய்கறிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து 1 பவுண்டு. 1 பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து 100 ருபீஸ். ஸோ இங்கே மினிமமே வந்து 1 பவுண்ட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்டாக இங்கே எல்லா காய்கறியுமே இருந்தது. வெண்டைக்காய், அப்புறம் வந்து இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது தான் நம்ம ஊர் காய் பார்த்தேன். ஸோ இது வந்து பாவக்காவும் சொரக்காவும் பார்த்துருந்தேன். ஸோ பாவக்காய் பார்த்திங்கன்னா பர் கேஜியே வந்து 400 ருபீஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கடைக்குள்ளே போனோம். உள்ளே போனால் 2 பப்பாயா வந்து 10 பவுண்டு, அதாவது 1000 ருபீஸ் இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊர் கொய்யாப்பழம் வந்து 7.99, அதாவது 799 ருபீஸுங்க. அப்படியே போனீங்கன்னா நிறைய ஆப்பிள் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்பிள்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் இங்கே. நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் காய்கறிலாம் ரொம்ப ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க இங்கே. நம்ம ஊர் காய் இந்த பீர்க்கங்காய், சொரக்காய் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரேர் தான் இங்கே பார்த்தது. ஸோ மோஸ்ட்டாக இங்கே எப்படி இருக்கும்னா ஆப்பிள்ஸ் நிறைய இருக்கும், கேரட் நிறைய இருக்கும், அப்புறம் வந்து கேபேஜ் இதெல்லாமே நிறைய இருக்கும். வெங்காயமே இங்கே வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் ஆனியன் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரும்பு பார்த்தேன். ஸோ கரும்பு வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து 3.99 பவுண்ட், அதாவது நம்ம ஊருக்கு 399 ருபீஸுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக டீ, காஃபி அந்த மாதிரி ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏரியா வந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே எவ்வளோ விற்கிதுன்னா நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்கிது. கம்மியாகவும் இருக்குது, ஜாஸ்தியாகவும் இருக்குது. அதாவது 99p, அதாவது பீனா வந்து பென்சஸ்ங்க. ஸோ 99 பென்சஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் 2.99 இதெல்லாம் வந்து என்னென்னா ட்ரை நட்ஸுங்க. லைக் பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து ரைசன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரேட்லாம் வந்து கீழேயே போட்டிருக்கு. ஸோ அது வந்து இன்ட்டு 106 ருபீஸ் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ 3.99 அப்படின்னா 399 ருபீஸ். ஸோ அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே நிறைய ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க இந்த கேபினில். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பவுடர்ஸ் ஸோ இதெல்லாமே இருந்துச்சுங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து தனியாக பவுடர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மில்க் பவுடர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ராகி ஃப்ளார்லாம் பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து 1.39 பவுண்டில் இருக்கீங்க. இது எல்லாமே வந்து இந்தியன் ஷாப்புன்றதால மோஸ்ட்டாக இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் எவரெஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1.39 பவுண்டு, அதாவது 139 ரூபா வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயம்லாம் இருக்குது. ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா 1.69, அதாவது 169 ருபீஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும், லைக் 375 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஸ்டர்டு. ஸோ மஸ்டர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு 1.39 இருக்குது.
அதுலேயே வந்து நிறைய ரேட்லேயே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ மஸ்டர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 99 பென்சஸ்லேயும் இருக்குது, 1.39லேயும் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் இந்த செக்ஷன் போனோம். துவரம்பருப்பு, ஸோ இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் மூங் தால், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து 2 kg மட்டுமே வந்துட்டு 4.99 பவுண்டுங்க, 499 ருபீஸுங்க. ஸோ எல்லாமே வந்து 2 kg வந்து 500 மேலே வருதுங்க. அதுக்கப்புறமா கொரியாண்டர் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பார்த்தேன். ஸோ கரம் மசாலா வந்து எல்லாமே வந்து ஒரு பேக்கெட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சா மட்டும் போதும். அது வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து 3.69 பவுண்ட் இருந்துச்சு. இந்த ரோ ஃபுல்லாமே வந்து நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கே வந்தோம்னா, இந்த மாவுலாம் இருக்குல்ல, கடலை மாவு, இந்த செக்ஷன் வந்தோம். அதுக்கப்புறமா கரெக்டாக என் கண்ணில் மாட்டுச்சு மேகி. ஸோ 6 மேகி வந்து 1 பவுண்டுக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதையும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த வத்தல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கலர் வத்தல் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து அரிசி வத்தல் இதெல்லாமே நிறைய இருந்துச்சு, ஜவ்வரிசி வத்தல் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீ செக்ஷன். ஸோ கீ வந்து நிஜமாகவே இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தாங்க. நார்மலாக நம்ம ஊர்லேயும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வந்து பியோர் கீ வந்து 11 பவுண்ட், அதாவது 1100 ருபீஸ்க்கு மேலே வருது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து என்னென்னா வெசல் வாஷிங் லிக்விட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃப்ரீசரில் எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெடிமேட் ஆலு பராத்தா, அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, அப்புறம் சமோசாஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் வாங்கி நீங்கள் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ரொட்டி இதெல்லாமும் இருந்துச்சு. ஸோ ஒரு பேக்கில் வந்து உங்களுக்கு 6 ரொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 20 ரொட்டி இதெல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 20 ரொட்டி பார்த்திங்கன்னா 3 பவுண்ட் 4 பவுண்ட் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பட்டாணிலாம் இங்கே எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் எல்லாமே கூட கட் பண்ணி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு வந்து ஃப்ரோசனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கார்பேஜ் கவர். ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம எதுவுமே வந்து அப்படியே போடக்கூடாது. இது எல்லாமே வந்து பிளாக் கலரில் ஒரு கார்பேஜ் கவர் இருக்கும். ஸோ அது வாங்கி அதில் தான் நம்ம வந்து கொட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில். ஸோ இங்கே எல்லாமே வந்து ஆயில் வந்து 5 லிட்டர்ஸில் தான் இருந்தது. ஸோ 1 லிட்டர் 2 லிட்டரில் நான் இந்த கடையில் பார்க்கல. ஸோ அதுவே வந்து 500 600 இருந்து. ஸோ அது நம்ம ஊருக்கும் அதே ரேட்டு தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங் ஆகிடுச்சு. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரே ஒரு சின்ன ரசகுல்லா டப்பா வந்து 5 பவுண்டு. நான் கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ கைஸ். பாய்.